Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் மினி குடிநீர் தொட்டிகள் சேதமடைந்து தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதாக பகுதி மக்கள் விடியா ஸ்டாலின் அரசு மீது குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் உள்ள 15 வார்டுகளில் சாலையோரங்களில் மினி குடிநீர் தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விடியா ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மினி குடிநீர் தொட்டிகள் 3 மாதங்களுக்கும் மேலாக சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து வார்டு கவுன்சிலர் நிர்மலாவிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் விடியா ஸ்டாலின் அரசு மீது அப்பகுதி மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து குறைவானதால் விலை அதிகரித்துள்ளது. திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ஏராளமான நாட்டுப்படகுகள் கரை திரும்பிய நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது. இந்நிலையில் மீன்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் மீன்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது. மேலும் பொதுமக்கள் அதிக விலையையும் பொருட்படுத்தாமல் மீன்களை வாங்கிச் சென்றதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆம்பூரை அடுத்த மின்னூர் பகுதியில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால கட்டும் பணிகள் நடைபெறுவதால் சர்வீஸ் சாலையில் மட்டுமே போக்குவரத்து அனுமதிக்கப்படுகிறது. இதன் காரணமாக கனரக வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து செல்வதால் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே காவல்துறையினர் அங்கு பணியில் ஈடுபடாததே போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். கரூர் அருகே சொகுசு பேருந்து டிராக்டர் மற்றும் சுற்றுலா வாகனம் மீது மோதிய கோர விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். செம்மடை அருகே கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சேலத்திலிருந்து கரூர் நோக்கி வந்த சொகுசு பேருந்து டிராக்டர் மற்றும் வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்த நிலையில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் விபத்தில் சிக்கி கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார். திருவாரூரில் அகழாய்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 4வது நாளாக விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவுத்தம்பாளையம் பகுதியில் அகழாய்வு பணிகள் நடத்த வேண்டும், 756 கிலோ வாட் துணை மின் நிலையம் அமைப்பதை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்று வரும் போராட்டத்தில் இருவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது. விவசாயிகள் உண்ணாவிரதமிருந்து உடல்நலம் பாதித்தாலும் அவர்களை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசு மீது பொதுமக்கள் கொதிப்பில் உள்ளனர். திருவாரூரில் லஞ்சம் வாங்கிய வருவாய் ஆய்வாளர் சிக்கியுள்ளார். திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் ஆய்வாளராக பணியாற்றும் ஜான் டைசன் என்பவர் பட்டாவில் இட அளவை மாற்ற செல்வகணேசன் என்பவரிடம் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இந்நிலையில் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக பிடிபட்டார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் சிம்மனப்புதூர் பகுதியில் மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிம்மனப்புதூர் 7வது வார்டு உறுப்பினர் பாலசுப்ரமணி என்பவர் தனது தோட்டத்தில் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றபோது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மோட்டார் அறையில் ஏற்பட்ட கோளாறை சரி செய்தபோது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட பாலசுப்ரமணி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு பணம் தராமல் அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மின்னல் சித்தாமூரில் உள்ள தமிழக நெற்பயிர் வாணிப கழகம் மூலம் இயங்கும் நெல் கொள்முதல் நிலையத்தில் நயினார் முகமது என்ற தரகர் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகளை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்துள்ளார். ஆனால் இதுவரை கொள்முதல் செய்த நெல்லுக்கு பணம் தராமல் விவசாயிகளை அலைக்கழித்ததால் விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா ஸ்டாலின் அரசு விவசாயிகளை வஞ்சிக்கும் அரசு என்பது இதன் மூலம் நிரூபணமாகியுள்ளது. நெல் போட்டு 45 நாள் ஆகுது, இது வரைக்கும் பணம் யாருக்கும் கிடைக்கல. 1000 ஏக்கர் நிலம் நாங்கள் பயிர் வைக்கிறோம். எங்கள் கிராமத்தில் சரியான இங்கே எங்களுக்கு அறுவடை மிஷினுக்கு பணம் கொடுக்க முடியல. நிறைய பேர் கடன் வாங்கி நெல் கொள்முதல் நெல் பண்ணது வாங்கினதெல்லாம் பணம் கொடுக்க முடியல. அதனால் அந்த நெல் பணத்தை உடனடியாக எங்களுக்கு அரசாங்கம் உடனடியாக அனுப்ப எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே விளைநிலத்தில் துணை மின் நிலையம் அமைக்க அரசு முடிவு செய்ததை கண்டித்து அழகம்பட்டி கிராம மக்கள் வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொப்பிநாயக்கன்பட்டி சொக்கர் சரளை என்ற இடத்தில் உள்ள சுமார் 5 ஏக்கர் அரசு நத்தம் புறம்போக்கு நிலத்தில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 40 குடும்பத்திற்கும் மேற்பட்டோர் மானாவாரி விவசாயம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலத்தில் துணை மின் நிலையம் அமைக்க அரசு முடிவு செய்ததால் 40க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நத்தம் புறம்போக்கு நிலத்தை தங்களுக்கே பட்டா போட்டு வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சொத்துக்காக பாட்டியின் 2 கைகளையும் பேரன் அடித்து உடைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்களாச்சேரியைச் சேர்ந்த 70 வயது மூதாட்டி ஆதம்மாளிடம் சொத்துக்களை பிரித்து தரச் சொல்லி அவரது மகன் வழி பேரன் அரவிந்த் குடும்பத்தினருடன் சேர்ந்து மிரட்டி மின்சாரத்தை துண்டித்து அராஜகம் செய்துள்ளார். இதுகுறித்து ஆதம்மாள் பலமுறை காவல் நிலையங்களில் புகார் அளித்ததால் ஆத்திரமடைந்த அரவிந்த் ஆதம்மாளை கட்டையால் அடித்து அவரது 2 கைகளையும் உடைத்துள்ளார். இதை அறிந்த பொதுமக்கள் தீய சக்தி ஆட்சியில் திரும்பிய பக்கமெல்லாம் அராஜகம்தான் என குற்றம் சாட்டுகின்றனர். நானே புருஷன் இல்லை, பிள்ளை இல்லை, என் அம்மாவுக்கும் புருஷன் இல்லை. எங்கள் அப்பா இறந்து 22 வருஷம் ஆச்சு. அவங்க சொத்து பிரச்சனைனால எங்களை கொலை பண்ண வந்துட்டான். நேற்று எங்கள் அம்மாவை வந்து கொலை பண்ண வந்து அடித்து கையெல்லாம் ஒரிச்சு இப்போ இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. அவங்க இருக்கிறத விட அவங்கள 2 கையும் உடைச்சதுனால அவங்களால வாழ முடியாது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். போலீஸ் எந்த நடவடிக்கையும் நீ எடுக்கலை. அதனால நாங்கள் ரொம்ப முடியாமல் யாருமே இல்லை எனக்கு உதவிக்கு. கவர்மெண்ட் எனக்கு கரண விலகோட என்னை கொண்டுருங்க. நான் இப்படியே இருக்க முடியாது, என்னால் தாங்க முடியாது. நான் பூத்து கஞ்சி குடிச்சுக்கிட்டேன். இப்படி செஞ்சு விட்டியா நீ. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டி வட்டார மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கோரி 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஸ்டாலின் அரசின் கவனத்தை ஈர்க்க வரும் திங்கட்கிழமை முதல் ஆர்ப்பாட்டம், காத்திருப்பு போராட்டம் உட்பட தொடர் இயக்கங்களை நடத்த உள்ளதாகவும் விசைத்தறி உரிமையாளர்கள் தெரிவித்தனர்.